ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போதான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம டைட்டானிக் கப்பலுக்குள்ளே தான் போக போகிறோம். அந்த விளாக் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி எக்ஸிபிஷனில் ராம் மந்திர் அது ஃபர்ஸ்ட் விளாகாக போட்டாச்சு. இது அடுத்ததாக போடலான்னு வச்சுருந்தேன். வாங்க, இதுதான் கப்பல். சைட்லலாம் பார்த்தீங்களா தண்ணி எப்படி வருமோ அதே மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஆனால் தண்ணி இல்லை, அந்த ஃப்ளக்ஸில் ஒட்டியிருப்பாங்கள்ல அதே மாதிரி. வாங்க, இனிமேல் நம்ம உள்ளே போக போகிறோம். மச்சான் அத்தை எல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நான் பின்னாடி வீடியோ எடுத்துட்டு மெதுவா வந்துகிட்டு இருந்தேன். மச்சானை பாருங்க, தண்ணிக்குள்ள முழுக போகும்போது எப்படி ஆடுவாங்க அதே மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதையும் வீடியோ எடுத்துட்டே போலாம் வாங்க. லைட்டிங் எல்லாம் போட்டிருந்தாங்க. கீழே அங்க எப்படி போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி மேட்டு அதெல்லாம். மச்சான் பாருங்க முன்னாடி விழுக போற மாதிரி பண்ணிட்டு போறாங்க. அப்புறம் சைட்ல எங்கெல்லாம் யார் இருந்தா அவங்களோட போட்டோஸ் அதெல்லாமே வச்சிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள போகணும், வாங்க போலாம். நல்லா இருந்துச்சு பார்க்க. இன்னும் உள்ள போனா அதுக்கப்புறம் இறங்குற மாதிரி கப்பல் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் எல்லாம் ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சைட்ல எல்லாமே அவங்கதான். இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி போகணும். இப்போ ஆல்ரெடி எல்லாமே இந்த படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் நம்ம கீழே இறங்க போறோம். அதுக்குள்ள பாப்பாலாம் நல்லா ஜாலியா கலர் கலரா லைட் எரியும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அங்க போட்டோஸ்லாம் நாங்க உட்கார்ந்து எடுத்துக்கிட்டோம். பாருங்க, இதுதான் மெயின். அந்த சைடு போட்டோ எடுக்கிறதுக்கு படியில ஏறுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நிறைய போட்டோ எடுக்கிற பிளேஸ்லாம் இருந்துச்சு. இதுதான் மேல உள்ளது. அது மலையில ஏதோ கலந்து விழுந்துருச்சுன்னு நடுவுல நான் பெருசா எடுக்கல. இங்கெல்லாம் நின்று அண்ணன் மச்சான் எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிட்டாங்க அவங்க கிட்ட நின்று. அப்புறம் அந்த மான் கொம்பு மாதிரி இருக்குல்ல டெக்கரேஷனுக்கு, அது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இங்க சோஃபா எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுலயுமே போய் உட்காந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா அந்த கப்பல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அங்க உள்ள ஒரு கம்பி எல்லாம் போட்டு அதெல்லாம் யாரும் தொடக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தாங்க. அந்த சைடு காரு அது எல்லாமே இருந்துச்சு. இங்க போட்டோஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் கம்பி போட்டிருக்காங்கன்னா யாரும் தொட்டு உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கறனால அது போட்டிருக்காங்க. கப்பல் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. வயலின் அது எல்லாமே வச்சிருந்தாங்க. வாங்க இனிமேல் வெளியில போகலாம். இதுதான் டைட்டானிக் கப்பல் இந்த விளாகு. அதுக்கப்புறம் வெளியில என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம போய் பார்க்கலாம். வெளியில பார்த்தா இங்க வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு. நாங்க போற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல தண்ணியும் வரல, இங்க லைட் எதுக்குமே எரியல. ஏன்னா நாள் மழை வந்துருந்துச்சு, அதனால எதுவும் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. நாங்க போனது இதுல ஒண்ணு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி இயற்கை காட்சி அது மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த அண்ணன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா யூடியூப்ல போடுங்க, இது வந்து எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. நம்ம காசு கொடுத்து போறோம், அது இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ரெடி பண்ணியிருப்பாங்க. மழை வந்தனால அது எல்லாம் உடஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. லைட்டிங் எதுக்குமே வரல. சரி வாங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். எப்போதும் போல கடை தான் இருக்கும். அது விளையாடுறது, ட்ரெஸ்ஸு, வளையல் பாசி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க வந்து ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க காசு கொடுத்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அவங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. யாரா இருந்தாலுமே அப்படிதான் வச்சிருப்பாங்க. நாங்க பெருசா இங்க எதுவும் வாங்கல, சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சின்ன மச்சான் வந்து பாப்பாக்கு அந்த செல்போன், நம்ம ஊர்ல எல்லாம் சின்ன பிள்ளைல திருவிழால எல்லாம் வாங்கி கொடுப்பாங்கல்ல, அந்த செல்போன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு அப்புறமா பாருங்க வச்சிருக்கோம் வாயில. அதுதான் அது விளையாடுறது எப்போதும் போல எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். அதை அப்படியே பார்த்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். வாங்க இனிமேல் போகும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம். வாங்க இப்ப கிளம்பியாச்சு. போற வழியில ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படியே சாப்பிட்டு போகலான்னு பார்த்துக்கிட்டே போனோம். சைட்ல மச்சான் வந்து முன்னாடி 2 வீலர் எடுத்ததுனால முன்னாடி போயிட்டு இருக்காங்க. வாங்க இனிமேல் ஹோட்டலுக்கு பக்கத்துல போயாச்சு. அப்புறம் இங்க ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்க போய் நிப்பாட்டிட்டு மச்சான் வெஜ்ஜுங்கிறனால பட்டர் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வாங்கிக்கிட்டோம். எங்களுக்கு பட்டர் நானும் சிக்கன் குழம்பும் வாங்கிக்கிட்டோம் எல்லாருக்கும். அது ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஏதாவது வேணும்னா வாங்கிக்கலான்னு. நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் வச்சுக்கிட்டேன், சிக்கன் குழம்புமே வச்சுக்கிட்டேன். நான் ரெண்டுமே வச்சு டேஸ்ட் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு சாப்பிடும்போது. சரி அதுக்கப்புறம் ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாரும். அந்த சைடு மேட்சுமே ஓடிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் பெருசா எதுவும் எடுக்கல. இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா நாங்க நூடுல்ஸுமே வாங்கிக்கிட்டோம், எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம்.
அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் வந்து கார்ல தூங்கிட்டேன். போற வழியில வீடு இருக்கு அப்படிங்கிறனால என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள சாரா போய் அவங்க மாமாவோட ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்துருச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.